everyone, welcome back to our channel. இன்னைக்கு நாம பார்க்க போறது பெங்களூர்ல இருக்க ரோஸ் ராயல் இன்ஸ்டிடியூஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இப்பதான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரோஸ் ராயல் இன்ஸ்டிடியூஷன்ல கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்கும், ஸ்டூடண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க, என்ன மாதிரியான டைப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்லாம் இருக்கு, இன்ஸ்டிடியூஷன்ல என்ன மாதிரியான கோர்சஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு, அந்த கோர்ஸுக்கான ஃபீஸ் டீடைல்ஸ் என்ன, பிளேஸ்மெண்ட்டுக்கும் ஃபேக்கல்ட்டியும் என்ன மாதிரி அரேஞ்ச்மெண்ட் அங்க பண்ணிருக்காங்க, இப்படி கம்ப்ளீட் ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ரோஸ் ராயல் இன்ஸ்டிடியூஷன்ல கேம்பஸ் லைஃப் பார்க்கலாம். இந்த காலேஜ் ஸ்டார்ட் பண்ண இயர் வந்து பாத்தீங்கன்னா 1998ல ஸ்டார்ட் பண்ணி இப்ப வரைக்கும் எஜுகேஷன் குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான் நம்ம ரோஸ் ராயல் இன்ஸ்டிடியூஷன். இதோட இன்ஸ்டிடியூஷன் டைப்னு வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட். இதோட கேம்பஸ் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 20 ஏக்கர்ஸ்ல ஸ்ப்ரெட்டா இருக்கக்கூடிய ஒரு வெல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்ட இன்ஸ்டிடியூஷன் தான் நம்ம ரோஸ் ராயல் இன்ஸ்டிடியூஷன். மல்லபுரா, நீலமங்கலம், பெங்களூர், கர்நாடகால 20 to 25 அப்ராக்சிமேட் கிலோமீட்டர்ல கேரளகவுடா பஸ் ஸ்டேஷனுக்கு நேர்ல லொகேட் ஆயிருக்கு. இதோட அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ராஜீவ் காந்தி யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் அண்ட் பெங்களூர் யூனிவர்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்திருக்கு. அக்ரிடேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் நர்சிங் கவுன்சிலிங், அதுக்கப்புறமேட்டுக்கு KSNC கர்நாடகா ஸ்டேட் நர்சிங் கவுன்சில் அண்ட் NCTE இதோட அக்ரிடேஷன் ஆயிருக்கு. சோ எஜுகேஷன் குவாலிட்டியை பத்தி இந்த இன்ஸ்டிடியூஷன்ல நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு சொல்லலாம். ரோஸ் ராயல் இன்ஸ்டிடியூஷன்ல ஸ்டூடண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ஹாஸ்டல் கொடுத்திருக்காங்க, ஏசி அண்ட் நான் ஏசி, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு செப்பரேட்டான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி, ஹைஜீன்ஸ் ஆன ஃபுட், வைஃபை கனெக்டிவிட்டி, இந்த மாதிரி ஹாஸ்டல்ல உங்களுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. லார்ஜ் கலெக்ஷன்ஸ் ஆஃப் புக், அதாவது இ ஜர்னல்ஸ் ஆகட்டும், இ புக்ஸ் ஆகட்டும், நீங்க லேப்டாப்ல அக்சஸ் பண்ணி படிக்கக்கூடிய அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய புக் கலெக்ஷன்ஸ் லைப்ரரியில வச்சிருக்காங்க. சோ எக்ஸாம் டைம் ஆகட்டும், ரிசர்ச் பர்பஸ் ஆகட்டும், உங்களுக்கு எந்த விதமான கவலையும் பட தேவையில்லை. இங்க இருக்க லைப்ரரி புக்கை நீங்க ரெஃபர் பண்ணாவே போதும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஸ்பெசிபிக்கா லேபரட்டரிஸ் லேப் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆன் கேம்பஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி பர்பஸ் அப்படின்னா நீங்க இங்க இருக்கிற ஹாஸ்பிட்டலே உங்களை செக் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய ஆடிட்டோரியம் இருக்கு, 500 சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. கேஃபிடேரியாவும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸ்போர்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்டோர் அவுட்டோர் கேம்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு. கிரிக்கெட் கிரவுண்ட், வாலிபால், ஃபுட்பால், இந்த மாதிரி கேம்ஸும் உங்களுக்கு இன்டோர் கேம்ல வந்து பாத்தீங்கன்னா டேபிள் டென்னிஸ், கேரம், செஸ், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜ்ல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ரிலாக்ஸ் பண்றதுக்கு ரீக்ரியேஷனல் ரூமும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. உங்க பாடியை ஃபிட்டா வச்சுக்கக்கூடிய வெல் எக்யூப்டு ஜிம்மும் இருக்கு. நியர்பை ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு போறதுக்கு தகுந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இது மட்டும் இல்லாம இப்ப இருக்கிற டெக்னாலஜிக்கு ஏத்த மாதிரி ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸும் அவைலபிளா இருக்கு. இது மட்டும் இல்லாம உங்களுக்கு வேற ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. உங்க பேரண்ட்ஸ் ஆகட்டும், இல்ல ஒரு கெஸ்ட் லெக்சரர் ஆகட்டும் வந்து தங்குறதுக்கு கெஸ்ட் ரூம்ஸும் இங்க அவைலபிளா இருக்கு. ரோஸ் ராயல்ல டைப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் என்னன்னு பார்க்கலாம். மெடிக்கல் அண்ட் ஹெல்த் சயின்ஸ், அதுக்கப்புறம் ஃபார்மசி கோர்ஸ், அலைட் ஹெல்த் சயின்ஸ் அண்ட் பாராமெடிக்கல் டிப்ளமோஸ், மேனேஜ்மெண்ட், ஆர்ட்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கு. இந்த இன்ஸ்டிடியூஷன்ல என்னென்ன கோர்சஸ் எல்லாம் ஆஃபர் பண்றாங்கங்கறத பார்க்கலாம் வாங்க. மெடிக்கல் அண்ட் ஹெல்த் சயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நர்சிங் அண்ட் ஹோமியோபதி இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதிக் மெடிசன் சர்ஜரி இருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா 5.5 இயர் ப்ரொஃபஷனல் டிகிரி கோர்ஸ். அதே மாதிரி நர்சிங் ப்ரோக்ராம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா BSc நர்சிங் 4 இயர் கோர்ஸ், அதே போஸ்ட் பேசிக் BSc நர்சிங் 2 இயர்ஸ் கோர்ஸ், MSc நர்சிங்ல வந்து பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ் கோர்ஸ் தான். ஸ்பெஷலைசேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா பீடியாட்ரிக்ஸ், அதுக்கப்புறம் கம்யூனிட்டி ஹெல்த், அதுக்கப்புறமேட்டுக்கு மெடிக்கல் சர்ஜிக்கல், OPG ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ் எல்லாம் MSc-ல இருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு 2 இயர்ஸ் கோர்ஸ் தான். அதே டிப்ளமோல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு GNM, அதாவது ஜெனரல் நர்சிங் மிட்வைஃபரி, இதுவும் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கே இந்த காலேஜ்ல அவைலபிளா இருக்குன்னே சொல்லலாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் அண்ட் ஹெல்த் சயின்ஸ்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய கோர்ஸ் டீடைல்ஸ். செகண்ட், ஃபார்மசி ப்ரோக்ராம் உங்களுக்கே தெரியும், B.Pharm D.Pharm தான் இருக்கும். சோ பேச்சுலர் ஆஃப் B.Pharmல வந்து பாத்தீங்கன்னா 4 இயர்ஸ் கோர்ஸ், D.Pharm டிப்ளமோ இன் ஃபார்மசி 2 இயர்ஸ் கோர்ஸ். தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா அலைட் ஹெல்த் சயின்ஸ் BSc டிகிரி 30+ ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி, அனஸ்தீசியாஸ் அண்ட் OTT, கார்டியாக் கேர் டெக்னாலஜி, ப்ரொஃபியூஷன் டெக்னாலஜி, நியூரோ சயின்ஸ் டெக்னாலஜி, ரேனல் டயாலிசிஸ் டெக்னாலஜி, ரெஸ்பிரேட்டரி அண்ட் கேர் டெக்னாலஜி, ஆப்டோமெட்ரி, ஃபாரன்சிக் சயின்ஸ், கிளினிக் நியூட்ரிஷன் அண்ட் டயட்ரிக்ஸ், அதுக்கப்புறமேட்டுக்கு பாத்தீங்கன்னா ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி, எமர்ஜென்சி அண்ட் டிரமன் கேர் டெக்னாலஜிஸ். இந்த 13 கோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா BSc-ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா பாராமெடிக்கல் டிப்ளமோ. இதுல வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, டயாலிசிஸ் டெக்னாலஜி, ஆப்டோமெடிக்கல் டெக்னாலஜி, எக்ஸ்ரே டெக்னாலஜி, ஹெல்த் இன்ஸ்பெக்டர், 5 கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாராமெடிக்கல் டிப்ளமோஸ்ல அவைலபிளா இருக்கக்கூடிய கோர்சஸ். ஃபிஃப்த் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேனேஜ்மெண்ட், ஆர்ட்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், ஹாஸ்பிடல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா BHA MHAங்கிற 2 கோர்சஸ் அவைலபிளா இருக்கு. அதே மேனேஜ்மெண்ட்ல BBA இருக்கு. இது வந்து ஸ்பெஷலைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா
aviations, logics and supply chain managementங்கற கோர்சஸ் எல்லாம் ஸ்பெஷலைசேஷன்ல இருக்கு. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா BCA மேஜரா ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளவுட் கம்ப்யூட்டிங் அண்ட் எத்திக்கல் ஹேக்கிங், அதுக்கப்புறம் AI, இதெல்லாம் மெயினா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. டிசைன்ஸ் அண்ட் மீடியா BSc டிகிரில வந்து பாத்தீங்கன்னா ஃபேஷன் அப்பீரியல் டிசைன்ஸ் அண்ட் BA ல வந்து பாத்தீங்கன்னா ஜர்னலிசம் அண்ட் மீடியா சயின்ஸ், இந்த ரெண்டு கோர்சஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. சோசியல் சயின்ஸ்ல BA ல கிரிமினாலஜி வந்து இங்க அவைலபிளா இருக்கு. இதுதான் மேனேஜ்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கக்கூடிய கோர்ஸ் டீடைல்ஸ். ரோசிராயல் இன்ஸ்டிடியூஷன்ல காலேஜ்ல கோர்ஸ் டீடைல்ஸ் சொல்லிருக்கேன். அதற்கான ஃபீஸ் டீடைல்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது, இல்ல கோர்ஸ் பத்தி இன்னும் பிரீஃபா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பலாம். இல்லைன்னா இந்த QR கோட ஸ்கேன் பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் சரி நம்ம ஸ்டாஃப் உங்களுக்கு கிளியர் பண்றதுக்கு ரெடியாவே இருக்காங்கன்னு சொல்லலாம். 100+ டீச்சிங் ஸ்டாஃப் இருக்காங்க. இவங்க எல்லாமே ப்ரொஃபசர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாமே MD, டாக்டரேட் டிகிரிஸ் அண்ட் டெக்னிக்கல் இன்ஸ்ட்ரக்டர் டைப்களி, மாஸ்டர் டிகிரிஸ், MSc, M.Pharm, வெல் எஜுகேட்டட் பீப்புள் தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபசரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு காலேஜ்ல குட் மெமரிஸ் மட்டும் இல்லாம அந்த காலேஜ்ல படிச்சு முடிச்சு வெளியே வரும்போது டிகிரியோட நம்ம கிட்ட ஒரு ஜாப் ஆஃபர் லெட்டரும் இருந்தா அதுதான் பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ், இல்லைன்னா பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் நம்ம சொல்லுவோம். சோ இந்த இன்ஸ்டிடியூஷன்ல வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்க்கு டைப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் சொல்லியிருக்கேன். அந்த இன்ஸ்டிடியூஷன்ல எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு, அதுல வந்து எவ்வளவு பேக்கேஜ் கொடுக்குறாங்க, என்னென்ன கம்பெனிஸ் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா ஃபார்மசில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50 to 60% வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் ரேட் வச்சிருக்காங்க. உங்களுக்கு salary வந்து பாத்தீங்கன்னா 3.2 3.5 வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா salary package ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மாதிரி டாப் ரெக்ரூட்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா சன் பார்மா அண்ட் பயோகான் பார்மசிஸ் உங்களுக்கு வந்துட்டு இருக்காங்க. நர்சிங் BSc கோர்ஸ்ல 60 to 90% வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் ரேட் வச்சிருக்காங்க. 2.5 to 4 LBA வரைக்குமே இங்க வந்து salary package ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போலா மேனிபால்ங்கற ஹாஸ்பிடல்ஸ் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் இங்க வந்து பிளேஸ்மென்ட் வந்துட்டு இருக்காங்க. பிசியோதெரபி வந்து பாத்தீங்கன்னா 95% வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் ரேட் வச்சிருக்காங்க. 5.2 to 5.5 LBA வரைக்குமே இங்க வந்து பேக்கேஜ் வாங்கிட்டு இருக்காங்க. பிரைவேட் கிளினிக் ஆகட்டும், அப்போலோ ஹாஸ்பிடல் ஆகட்டும், இதுக்கு எல்லாத்துக்குமே இங்க இருந்து தான் பிசியோதெரபி போயிட்டு இருக்காங்க. இன்ஜினியரிங் BE வந்து பாத்தீங்கன்னா 75% to many departments வந்து பாத்தீங்கன்னா 100% வச்சிருக்காங்க. சோ இங்க 3.26 LBA வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க. டாப் MNC கம்பெனிஸ் ஆன TCS, Accenture, Wipro கம்பெனிஸ் தான் இன்ஜினியரிங் வந்துட்டு இருக்காங்க. என்ன கம்பெனி வராங்க, பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் என்ன, உங்களுக்கு என்ன salary கிடைக்கும், இந்த டீடைல்ஸ் எல்லாம் சொல்லியாச்சு. ஆனா பிளேஸ்மெண்ட் செல் மூலமா உங்களை எப்படி ரெடி பண்றாங்க நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே உங்களோட ஸ்கில், அதாவது உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் ஆகட்டும், சாஃப்ட் ஸ்கில் ஆகட்டும், டெக்னிக்கல் ஸ்கில் ஆகட்டும், இதெல்லாம் எப்படி டெவலப் பண்றதுங்கிறதா ஸ்கில் டெவலப்மெண்டோட ஃபர்ஸ்ட் மெயின் திங்கா இருக்கும். ரெண்டாவது மோக் ப்ரிப்பரேஷன். இன்டர்வியூக்கு முன்னாடியே மோக் இன்டர்வியூ மாதிரி வச்சு நீங்க எப்படி அந்த இன்டர்வியூல பெர்ஃபார்ம் பண்றீங்களோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே உங்களுக்கு இங்க மோக் இன்டர்வியூ செக்ஷன் வைக்கிறனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ டைம்ல எந்த விதமான பயமும் இருக்காது. உங்களுக்கு இது மட்டும் இல்லாம எப்படி ரெஸ்யூம் வந்து ரெடி பண்ணணும் அப்படிங்கறதையும் இந்த இன்டர்வியூ மூலமாவே உங்களுக்கு சொல்லிடுவாங்க. சோ இது மட்டும் தான் இருக்கா, பிளேஸ்மெண்ட் செல்ஸ் இருக்கு, எங்களை ஆக்டிவேட் பண்றாங்க, இன்டர்ன்ஷிப் இருக்கா அப்படின்னு கேக்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்டர்ன்ஷிப்பும் இருக்கு. சோ இன்டர்ன்ஷிப் டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிசியோதெரபி 6 months to 1 year வரைக்குமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் இன்டர்ன்ஷிப்லயே உங்களுக்கு இருக்கும். ஒரே இதா போகாம உங்களுக்கு ரொட்டேட்டட் வைஸ் டிபார்ட்மெண்ட், அதாவது பாத்தீங்கன்னா ஆர்த்தோபெடிக்ஸ், கார்டியோ, ஸ்போர்ட்ஸ் மெடிசன்ஸ், இந்த மாதிரி ரொட்டேட்டட் வைஸ்ல 1 year வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்லயே வச்சிருப்பாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிசியோதெரபி எல்லா ஃபீல்ட்லயுமே நீங்க ரொட்டேட் வைஸா நீங்க போய் தெரிஞ்சுக்கக்கூடிய ஆப்ஷன் அதிகமாவே இருக்கு. 50% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பார்மசில ஒர்க் பண்றாங்க. அங்க இருக்க ஹாஸ்பிட்டல்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நர்சிங்க்கும் அதே மாதிரி தான் உங்களூர்ல இருக்கக்கூடிய ஹெல்த் கேர் சென்டர்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களோட ட்ரீம் கரியரை பில்ட் பண்ணணும்ங்கிறதா இந்த காலேஜ் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். சோ ரோசிராயல் இன்ஸ்டிடியூஷனை நீங்க கண்டிப்பா கன்சிடர் பண்ணுங்க. இந்த இன்ஸ்டிடியூஷன்ல என்னென்ன டைப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன், அதுக்கான ஃபீஸ் டீடைல்ஸ், அதுக்கான கோர்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு நாங்க சொல்லியிருக்கோம். உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பயனுள்ள வீடியோவை மிஸ் பண்ணாம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. 12th முடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன படிக்கணும், எங்க படிக்கணும்னு கன்ஃபியூஷன்ல இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.